அப்படிங்கிற ஒரு எல்லா புருஷார்த்தத்தையும் நமக்கு தரப்படுவதான ஒரு சூக்தத்தினால பகவானை பூஜை பண்ணி அதுக்கப்புறமா அதால ஹோமம் பண்ணி இருக்கோம். இந்த புருஷ சூக்தம் அப்படிங்கிறது நிறைய பேர் இந்த சூக்தத்துக்கு நிறைய சூத்திரத்துல நிறைய பேர் இந்த ஹோமத்துக்கு வழி சொல்லி தந்திருக்கா. அதுல நம்ம கல்போக்த பிரகாரமா கல்பத்துல சொல்லி இருக்கிற மாதிரி உள்ள புருஷ சூக்தத்தையாட்டு நம்ம இதுல பண்ணிட்டு இருக்கோம். சனத்குமாரர் அப்படி நிறைய ரிஷிகள் எல்லாம் வேற வேற அவளோட உக்தியில சொல்லியிருக்கா. இதை நம்ம இப்போ எடுத்துட்டு இருக்கிறது கல்பத்தில் இருக்கிற சூத்திரத்துல பண்ணியிருக்கோம். அதாவது வேதம் தான் நமக்கு எல்லாம் மூலம். அந்த வேதம் நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறது ஓரோ கட்டத்திலையும் வேதம் நமக்கு சொல்லித்தரது. அதை நம்ம காமியார்த்தமாகவும் நிஷ்காமியமார்த்தமாகவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நிஷ்காமமா பண்ணக்கூடின ஹோமங்கள் லோகக்ஷேமார்த்தம், ஆரையும் உத்தேசிச்சல்ல, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சௌக்கியமா இருக்கணும்னு ஹோமம். இதுல பகவான் நமக்கு இதுல ஏற்றவும் சுலபனா இருக்கிறதா இந்த சூக்தம் சொல்லுறது. அவரு கிட்டக்கு இருக்கணும், அவரு மாதிரியே இருக்கணும், அவரோடையே இருக்கணும். அப்படிதான் இந்த சூக்தம் சொல்லுறது. இதுல நம்ம வைகுண்டத்துல இருந்து பார்த்துட்டேன்னா நித்திய சூரிகள் அப்படின்னு ஒரு நிறைய பேர் இருக்கா. அவ என்ன பண்றான்னா பகவானை கண்ணு கொட்டாமலே பார்த்துட்டு இருப்பாளாம். கண்ணு கொட்டியாச்சுன்னா அந்த நிமிஷம் பகவானை பார்க்க பெற்றாதே அப்படிங்கிறதுனால அவளுக்கு மாத்திரம்தான் அப்படி ஒரு அனுகிரகம். நம்மளால இருந்தும் கண்ணை கொஞ்ச நேரத்துக்கு மேல கண்ணை திறந்துலே இருக்க பெற்றாரு. இப்ப அப்படி ஒரு அனுகிரகம் பகவான் அவளுக்கு பண்ணியிருக்கார். அவளுக்கு அந்த அந்த வரம் ஏன் அவ கேட்டு வாங்கிட்டானா அந்த கண்ணிமைக்கிற நேரம் கூடி அவரை பார்க்காம இருக்கப்படாது அப்படிங்கறதுனால அப்படி அவ அந்த வரத்தை வாங்கிட்டு அவரை பார்த்துட்டே இருக்கா. அப்படி பகவான் நமக்கு இந்த யுகத்துல கலியுகத்துல இந்த மகாபாரத யுத்தம் கழிஞ்சு கலி ஆரம்பிக்கிற சமயத்திலே பகவானும் இந்த வேதம் ரிஷிகள் மூலமா சொல்றது என்னன்னா இந்த யுகத்துல நாம சங்கீர்த்தனத்துக்குள்ள பிராதானியம், யாக யஜ்ஞங்கள் எல்லாம் இந்த யுகத்துல பெரிசா பண்ண முடியாதுங்கிறதுனாலும் திரவிய சுத்தி இருக்காது அப்படிங்கறதுனாலையும் யாக யஜ்ஞங்களை நம்ம இதுல பெரிசா இந்த யுகத்துல சொல்லிட்டு இல்லை. திரவிய சுத்திங்கிறது உத்தேசிக்கிறது நமக்கு கிடைக்கிற சாமானம் எல்லாம் ஹோமத்துக்கு உபயோகிக்கிறதும் புஷ்பங்களோ ஜலமோ இல்லதான் எல்லாம் சஹஸ்ரநாம அர்ச்சனை அதுக்கப்புறமா நிவேத்தியம் தீபாராதனை எல்லாம் ஆகும். இப்போ நம்ம வேதத்துல சொல்லி இருக்கிற புருஷ சூக்தம் அப்படிங்கிற ஒரு எல்லா புருஷார்த்தத்தையும் நமக்கு தரக்கூடியதான ஒரு சூக்தத்தினால பகவானை பூஜை பண்ணி அதுக்கப்புறமா அதால ஹோமம் பண்ணியிருக்கோம். இந்த புருஷ சூக்தம் அப்படிங்கிறது நிறைய பேர் இந்த சூக்தத்துக்கு நிறைய சூத்திரத்தில் நிறைய பேர் இந்த ஹோமத்துக்கு வழி சொல்லி தந்திருக்கா.
அதில் நம்ம கல்போக்த பிரகாரமாக கல்பத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி உள்ள புருஷ சூக்தத்தையாட்டு நம்ம இதில் பண்ணின்னு இருக்கோம். சனத்குமாரரும் அப்படி நிறைய ரிஷிகள் எல்லாம் வேறு வேறு அவளோட உத்தியில் சொல்லியிருக்கா. இதை நம்ம இப்போ எடுத்துட்டு இருக்கிறது கல்பத்தில் இருக்கிற சூத்திரத்தில் பண்ணியிருக்கோம். அதாவது வேதம் தான் நமக்கு எல்லாம் மூலம். அந்த வேதத்தில் நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறது ஓரோ கட்டத்திலையும் வேதம் நமக்கு சொல்லித்தரது. அதை நம்ம காமியார்த்தமாகவும் நிஷ்காமியமார்த்தமாகவும் நம்ம பண்ணின்னு இருக்கோம். அதாவது நிஷ்காமமாக பண்ணக்கூடின ஹோமங்கள் லோகக்ஷேமார்த்தம், யாரையும் உத்தேசிச்சல்ல, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும்னு ஹோமம். இதில் பகவான் நமக்கு இதில் ஏற்றவும் சுலபனாக இருக்கிறதா இந்த சூக்தம் சொல்லுறது. அவரு கிட்டக்க இருக்கணும், அவரை மாதிரியே இருக்கணும், அவரோடையே இருக்கணும். அப்படிதான் இந்த சூக்தம் சொல்லுறது. இதில் நம்ம வைகுண்டத்துலேருந்து பார்த்துட்டேன்னா நித்திய சூரிகள் அப்படின்னு ஒரு நிறைய பேர் இருக்கா. அவள் என்ன பண்ணுறான்னா பகவானை கண்ணு கொட்டாமலே பார்த்துட்டு இருப்பாளாம். கண்ணு கொட்டியாச்சுன்னா அந்த நிமிஷம் பகவானை பார்க்க பெற்றாதே அப்படிங்கிறதுனால அவளுக்கு மாத்திரம்தான் அப்படி ஒரு அனுகிரகம். நம்மளாலும் கண்ணை கொஞ்ச நேரத்துக்கு மேலே கண்ணை திறந்துட்டே இருக்க பெற்றார். இப்போ அப்படி ஒரு அனுகிரகம் பகவான் அவளுக்கு பண்ணியிருக்கார். அவளுக்கு அந்த வரம் ஏன் அவள் கேட்டு வாங்கிட்டான்னா அந்த கண்ணிமைக்கிற நேரம் கூடி அவரை பார்க்காம இருக்கப்படாது அப்படிங்கிறதுனால அப்படி அவள் அந்த வரத்தை வாங்கிட்டு அவரை பார்த்துட்டே இருக்காள். அப்படி பகவான் நமக்கு இந்த யுகத்தில் கலியுகத்தில் இந்த மகாபாரத யுத்தம் கழிஞ்சு கலி ஆரம்பிக்கிற சமயத்திலே பகவானும் இந்த வேதம் ரிஷிகள் மூலமாக சொல்கிறது என்னென்னா இந்த யுகத்தில் நாம சங்கீர்த்தனத்துக்குள்ள பிராதானியம், யாக யஜ்ஞங்கள் எல்லாம் இந்த யுகத்தில் பெரிசாக பண்ண முடியாதுங்கிறதுனாலும் திரவிய சுத்தி இருக்காது அப்படிங்கிறதுனாலையும் யாக யஜ்ஞங்களை நம்ம இதில் பெரிசாக இந்த யுகத்தில் சொல்லிட்டு இல்லை. திரவிய சுத்திங்கிறது உத்தேசிக்கிறது நமக்கு கிடைக்கிற சாமானமெல்லாம் ஹோமத்துக்கு உபயோகிக்கிறதும் புஷ்பங்களோ ஜலமோ இல்லைதான் எல்லாம் அவ்வளோ உத்தமமாக இருக்கிறது இல்லைன்னு ஒரு மேலான ஒரு அர்த்தம். ஆனால் உள்ளார் இருக்கிற அர்த்தம் நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் திரவியம் அது நல்ல வழிக்கு கிடச்சிருக்கான்னு பார்க்கணும். அதுதான் யதார்த்தமான திரவிய சுத்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி யதார்த்தமான ரீதியில் சம்பாதிச்சு அந்த பணத்தை தர்மத்துக்கும் தானங்களுக்குமா பிரயோஜனம் பண்ணுற மாதிரி நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னு வேதம் சொல்லுறது. அதில் இந்த பகவான் இந்த யுகத்தில் நம்மளுக்கு குருவாக இருந்து உபதேசம் பண்ணி நம்மளை கரையேற்றுறார் அப்படின்னு வேதம் சொல்லுறது. அதாவது நமக்கு நம்மளோட கஷ்டகாலத்திலையும் நம்மளோட போராட்ட சமயத்தில் எல்லாம் ஒரு குரு அல்லனா ஒரு ஆள் நம்மளே அதிலேருந்து வெளியில் கொண்டு வருவார். அவருக்கு பேர் குரு. இப்போ நம்ம அந்த கோபத்தில் இருக்கிறதா வாக்கம் வேதம் சொல்லுறது. இப்போ நம்ம ஒரு உதாரணம் சொல்லியாச்சுன்னா நம்ம ஒரு கிணறுல ஒரு அதிகாரம் பண்ணிட்டு பூர்ணாகுதியில் போட்டு விடலாம். எல்லாம் அப்படியே கையில் வச்சுக்கோங்க, சங்கல்பம் பண்ணிட்டு வாழலாம், வாங்கிக்கணும். எடுத்துங்க, ஓரோங்க எடுத்துங்க, வாங்க. அப்படியே கொடுத்துருப்பா. கூட மாத்திரம் கையில் எடுக்கணும். பாக்கி அந்த கிண்ணத்தெல்லாம் போட்டு விடுவாங்க. அந்த கிண்ணத்தை இருக்கு, அது கிண்ணம் எடுத்த பாட்டு கூட என்னென்ன அதே நம்ம துளசியும் மாதிரி துளசியும் மாமா அந்த பாத்திரம் ஏதாவது இருந்தால் பாத்திரமோ துளசியோ ஏதாவது பார்த்துக்கோ. ஓம் யோ தீட்சாமதிரேஜயதே சப்தாஹம் பிரஜரந்தே சப்தவைசேர்ஷண்யா பிராணாஹ பிராணாதீக்ஷா பிராணேரேவ பிராணான் தீக்ஷாமவருந்தே பூர்ணாஹுதிமுத்தமான் ஜோதி சர்வம் வை பூர்ணாஹுதிः சர்வமேவாப்னோதி அதோ இயம் வை பூர்ணாஹுதிः அஸ்ய
सत्यामेव प्रतिष्ठति सप्तदे अग्ने समिधः सप्तजिह्वाः सप्तर्षयः सप्तधाम प्रियाणि सप्तहोत्रा सप्तधात्वा यजन्ते सप्तयोनिरा प्रणस्वा घृतेन स्वाहा अग्नये सप्तवत इदं नमः ஓரோருத்தரா வந்து நிதானமா போடுங்கோ கை பாத்திரம் விழண்டா நிதானமா போடுங்கோ உத்திரியம் எல்லாம் பார்த்து ஜாக்கிரதை இந்த பக்கம் வந்துருங்க அப்படியே போட்டோ அப்படியே பின்னால போங்க போடாத்தோ இதுவா போங்க அவசரப்படாம போடுங்க போங்க அந்த மரங்கள்லாம் செடுல ஜாக்கிரதை நம்ம அப்படியே வந்துருங்க இப்படி வாங்க அந்த அப்படியே நெய் பாத்திரத்தை அண்ணன் வச்சு அப்படியே தூக்கி வச்சு வாங்க போடுங்க அப்படியே போட்டு விடுங்க கூட வேண்டாம் போட்டு விடுங்க சரி வாங்க அப்படியே வாங்க வந்து சௌகரியமா பின்னால போய் நமஸ்காரம் பண்ணிக்கோ எல்லாரும் அவாவா இருந்த இடத்துல இருந்து சௌகரியமா நமஸ்காரம் பண்ணிக்கோ வெட்ட போய் சூடு அடிக்கல சும்மா தொட்டுண்டா போயிடும் போடுங்க சரி இப்படி வந்துடும் பின்னால வாங்க போட்டுவிடுங்கம்மா சரி அப்படியே பின்னால வந்து நமஸ்காரம் பண்ணிடுங்க पराशरात्मजं वन्दे सुरतावतं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिलये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपनिर्माय विष्णवे सर्वविष्णवे आदिभूताय भूवृते अनेकरूपरूपाय विष्णवे प्रभविष्णवे नमो विष्णवे प्रभविष्णवे श्री वैशम्पाय उवाच स्वधर्माशेषेण भावनानि च सर्वशः युधिष्ठिरशान्तरवं भजते किमेकं दैवतं लोके किं वा एकं परायणं सुवन्धकङ्कमद्वन्द्वप्रात्मयुर्वानवाशुभम् ओ धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किञ्च वन्मुच्यते तन्तो जन्मसंसारबन्धनात् देवेष्णोवाच जगत्प्रभं देवदेवमनन्तं पुरुषम् शरेता प्रजापवः अतः संवत्सरो व्यालप्रत्ययः सर्वदर्शनः अतः सर्वेश्वरसिद्धसिद्धिः सर्वादिरच्युतः स्वागतिगणेयात्मा सर्वयोगविस्मृतः स्वस्वमना सत्यः समात्मा संविदः स्मः अमोघः पुण्डरीकाक्षो वृषकर्मा रुद्रो वदशिरामृतविश्वयोनिश्चनिश्रवाः अमृतः शाश्वतश्चाणुर्वरारोहो महात्माः सर्वगः सर्वविद्वानो विश्वस्तेनो जनार्दनः वेदो वेदविद्यन्तो वेदान्तो वेदविद्कविः लोकाध्यक्षः सुराध्यक्षो धर्माध्यक्षकृतागतः चतुरात्मा चतुर्व्यूहः चतुर्दंष्टश्च
അണ്ണാമത് അനുസരിച്ചപ്പ രാജു അവരെ കൂടുതൽ മാമാവായിരുന്നു കൊണ്ടുപോട്ടെ അല്ലാണ്ട് നീ കൊണ്ടുവരാൻ ബാധ്യം എല്ലാവരും മാമിമാർ പ്രദക്ഷിണ